சனாதன தர்மம். மகாபாரதம். மன்னர்களும் கோபத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தால் குடிமக்கள் விரைவில் அழிவை சந்திப்பர். ஆகையால் கோபம் மக்களின் அழிவுக்கும் துயரத்திற்கும் காரணமாகும். மன்னிக்கும் தன்மையுடன் பூமியைப் போன்ற பொறுமை கொண்ட மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாலேயே உயிர்கள் செழிப்பையும் வாழ்வையும் பெறுகின்றன. என்ன காயம் ஏற்பட்டாலும் ஒருவன் மன்னிக்க வேண்டும். மனிதன் மன்னிக்கும் தன்மையுடன் இருப்பதாலேயே உயிர்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. கோபத்தை வெல்பவனே ஞானி, அவனே பலவான். கோபத்தை வெல்லும் சக்தி படைத்த மனிதன் பல எண்ணற்ற மகிழ்ச்சி நிறைந்த இன்பகரமான உலகங்களுக்கு சொந்தக்காரனாவான். அதே வேளையில் கோபம் கொண்ட மனிதன் முட்டாள் என்று அழைக்கப்பட்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழிவை சந்திக்கிறான். ஓ திரௌபதி, எப்போதும் மன்னிக்கும் தன்மை கொண்ட பொறுமையானவர்களுக்காக சிறப்பு மிகுந்த மன்னிக்கும் தன்மை கொண்ட கஷ்யப்பர் இந்த வரிகளை பாடியிருக்கிறார். மன்னிப்பே அறம், மன்னிப்பதே வேள்வி, மன்னிப்பே வேதம், மன்னிப்பே ஸ்ருதி. இதை அறிந்த மனிதன் எதையும் மன்னிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருப்பான். பொறுமையே பிரம்மம், பொறுமையே உண்மை, பொறுமையே பாதுகாக்கப்பட்ட ஆன்ம தகுதி. எதிர்கால ஆன்ம தகுதியை காப்பது பொறுமையே. பொறுமையே தவம், பொறுமையே புனிதம். பொறுமையாலேயே இந்த அண்டம் தாங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த பல வேள்விகளை செய்தவர்கள், வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் தவசிகள் அடையும் உலகத்தை பொறுமைசாலை அடைவான். வேத வேள்விகள் செய்பவர்களும் அறத்தின்படியான நன்மையான சடங்குகளை செய்பவர்கள் மற்ற உலகங்களை அடைவார்கள். பொறுமைசாலை புகழப்படும் பகுதிகள் கொண்ட பிரம்மனின் உலகத்தை அடைவார்கள். பலசாலிகளின் பலமே பொறுமை. பொறுமையே வேள்வி, பொறுமையே மன அமைதி. ஓ திரௌபதி, இப்படி இருக்கும்போது பிரம்மம், உண்மை, ஞானம் ஆகியவற்றை அடைய விரும்பும் எங்களை போன்றோர் எப்படி பொறுமையை கைவிட முடியும்? பொறுமையாக இருப்பவன் பிரம்மத்தை அடைய முடியும் என்பதால் ஒரு ஞானி பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். பொறுமைசாலிகளுக்கு இந்த உலகம் சொந்தம், மறு உலகமும் அவர்களுடையதே. பொறுமை மதிப்பையும் அருளையும் பெற்றுத்தருகிறது. பொறுமையால் கோபத்தை வெற்றி கொள்ளும் மனிதர்கள் உயர்ந்த உலகங்களை அடைவார்கள். ஆகையால் பொறுமையே உயர்ந்த அறம் என்று கஷ்யப்பர் பாடியிருக்கிறார்.